welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 makeup tips for specs users. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை மறக்காம செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். So first நான் பேஸ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ஸ்பெக்ஸ் போடும்போது உங்களுக்கு அண்டர் ஐ ஏரியாவில் ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ கண்ணு உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது யூஸ்வலாகவே வந்து அந்த இடம் வந்துமே உங்களுக்கு ஷேடோ விடுக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து பிரைட்டன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் போடும்போது நீங்கள் மேக்கப் பேஸ் போடுறீங்களோ இல்லையோ, ஸோ அந்த அண்டர் ஐ ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி ஒரு கன்சீலர், கொஞ்சம் லைட் கன்சீலர் மாதிரி வச்சு நம்ம அந்த இடத்த பிரைட்டன் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் நான் ஐ மேக்கப்பும் ஃபர்தராக பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஐஸையும் வந்து ஃபுல்லாக நான் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரெப் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கன்சீலர் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ இது எல்லாமே நம்ம போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் பிளெண்ட் பண்ணுற மாதிரி அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பஞ்ச்லேயோ இல்லை ப்ரஷ்லேயோ உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கப்பை நமக்கு போடணுன்னு ஆசை இருக்கும். பட் நம்ம கிளாஸ் போடுறதுனால வந்து அது எப்படி எந்தளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். பட் சிலருக்கு லென்ஸ் யூஸ் பண்ணியும் மேக்கப் பண்ணிக்குவாங்க. பட் நிறைய பேருக்கு லென்ஸ் போடுறது பிடிக்காது. ஸோ எனக்கே வந்து பெருசாக எனக்கு லென்ஸ் போடுறது பிடிக்காது. பட் நான் ஆல்ரெடி லென்ஸுக்கு எப்படி நம்ம டிப்ஸ் வந்து எப்படியெல்லாம் மேக்கப் போடலாம், அது என்னென்ன காஷியஸாக இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மற்ற ஏரியாஸை அதாவது எங்கெல்லாம் விசிபிளாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு கிளாஸ் போட்டாலும், ஸோ ஃபோர் ஹெட், சின், இந்த மாதிரி ஏரியாஸையுமே வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும். இது யூஸ்வலாகவே கிளாஸ் போடலைன்னாலுமே இந்த ஏரியாஸில் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஹைலைட் பண்ண தான் போகிறோம். பட் அந்த டைமில் நீங்கள் அதை வந்து ஒரு இதாகவே வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மெயின் ஏரியாஸை ஹைலைட் பண்ணிக்கணும். அடுத்தது டிப் 3 வந்து செட் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, எங்கே நம்ம கன்சீலர் போட்டாலுமே நம்ம செட் பண்ணணும், இல்லைன்னா க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு இது கிளாஸஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நல்லாவே செட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து உங்களோட கிளாஸ் வந்து உட்காரும், ஸ்ப்ரேஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சப்போஸ் சரியாக செட் பண்ணலைன்னா க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது மேக்கப் வந்து கலைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்த வந்து நல்லாவே வந்து பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் செட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடம் பெருசாக க்ரீஸ் ஆகாது. அடுத்த டிப் வந்து ஹைலைட்டிங். ஸோ நம்ம கிளாஸ் விட்டாலும் ஃபேஸ் மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு தாண்டி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்த வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி தான் அந்த இடங்களை ஹைலைட் பண்ண இடத்து மேலே தான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பிக்சர் பார்த்துருப்பீங்க, இந்த பின்னாடியும் இந்த வீடியோக்கு அப்புறமும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா ஹைலைட்டாக க்ளோவாக இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம நல்லா ஹைலைட்டிங்கை மறக்க வேண்டாம். பட் டே டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சங்கியாக இல்லாத மைல்டான ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளஷ். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஐ மேக்கப் நம்ம பெருசாக பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது இது கிளாஸ் போடும்போது. ஸோ உங்களோட ஃபேஸ் மேக்கப்பை நல்லா கொஞ்சம் பாப்அப்டாக இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளஷ் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லா பிங்கியாக ஒரு ப்ளஷ்ஷு வித் ஹைலைட்டிங் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் ப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடமும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கிளாஸ் போட்டிங்கனாலும் அது வந்து கண்ணுக்கு வந்து நம்ம பெருசாக நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஐப்ரோஸ் வந்து நல்லா இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஸுக்கு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து ஐப்ரோஸை மறக்கவே கூடாது நீங்கள் வந்து மேக்கப் பண்ணும்போது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டில் நானும் அதை மறந்துருக்கேன். ஸோ அந்த பார்ட்டை வந்து எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ப்ரோ போன்ஸை வந்து உங்கள் ஐப்ரோ ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ப்ரோ போனையும் நம்ம வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங் வந்து நம்ம பண்ணணும். ஸோ பெருசாக உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் சின்ன டைப் கிளாஸஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லாவே வெளியே விசிபிள் ஆகும். ஸோ பெரிய சைஸ் போடலைனாலும் சின்ன சைஸ் கிளாஸஸ்க்கு இந்த இடம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்த மறக்காமல் ஐப்ரோஸையும் வந்து கிளாம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐ மேக்கப்பை மினிமலாக வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ மேக்கப் பெருசாக விசிபிளாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் ப்ரெப் பண்ணியாச்சு நம்ம ஆல்ரெடி. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாஃப்டாக ஸ்மஜ்டு கோல் லுக் அவ்வளோதான் நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா மேலே வந்து பெருசாக உங்களுக்கு வந்து ஐ மேக்கப் தெரியாது. ஸோ கண் அந்த ஐ லேஷஸ் இருக்கு இல்லையா, அது கொட்டி
அந்த இடத்துல வந்து லைனிங் இல்லைன்னா நீங்கள் வெறும் ஐலைனர் மட்டும் போட்டுக்கலாம். நான் இங்கே சும்மா ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மட்ச்டு லுக் நான் வந்து காட்டுறேன். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் சாய்ஸ். பட் பெருசாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பெருசாக. ஸோ இந்த மாதிரி லேஸாக ஒரு கலரிங் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். நான் வந்து ப்ரௌன் ஐலைனர் போட்டு நான் நல்லா ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ 2 ஐஸுக்குமே நம்ம வந்து அந்த இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அதாவது க்ளோஸ் டு யுவர் ஐலாஷஸ். அடுத்தது லோவர் லேஷ் லைனுக்கும் நம்ம வந்து இதே தான் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் டு ஐலாஷஸ் மட்டும் நம்ம பண்ணும்போது கண்ணு கொஞ்சம் நல்லா கிளாஸ்லேயே வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு வெறும் சிம்பிளான ஐ மேக்கப் பண்ணால் போதுமானது இந்த மாதிரி லுக்ஸுக்கு நீங்கள் கிளாஸ் போடும்போது. ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் ஐ மேக்கப்பை விட நீங்கள் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் தான் இதில் வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐஸு பேராகவும் விட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்டாக காஜல் வந்து க்ளோஸ் டு ஐலாஷஸோட க்ளோஸாக பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நான் வந்து திக்காக போட போகிறதில்ல. அந்த வாட்டர் லைனில் மட்டும் நான் வந்து போட போகிறேன். லேஷ் லைனில் இல்லை, வாட்டர் லைனில் மட்டும் நான் வந்து ஐலைனிங் வந்து பண்ணிக்க போகிறேன். ஒரு காஜல் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் எப்போவுமே வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஆப்தமாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதாவது அது ஏன் நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு ஐ இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ அது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். நல்ல குவாலிட்டியாக மேக்கப் வந்து நீங்கள் ஐ மேக்கப்ஸ் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. ப்ரோ போன்ஸ் எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுமோ அதே மாதிரி இன்னர் கார்னர்ஸையும் நம்ம ஹைலைட் பண்ணும்போது நல்லா பிரைட்டனாக தெரியும். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணுவோம், பட் கிளாஸ் போடும்போது பெருசாக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டனாக ஓப்பன் அப்பாக தெரியணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் கண்ணாடி போடும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஐலாஷஸ் வந்து போய் நல்லா முட்டும், உங்கள் அந்த கிளாஸ் மேலே நல்லா ஹிட் ஆகும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுன்னா ஐலாஷஸை கேர்ள் பண்ணிக்கோங்க. ஸோ கேர்ள் பண்ணிவிட்டு நீங்கள் மஸ்காரா போடும்போது உங்களுக்கு நல்லா லுக்கும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களோட ஐலாஷஸ் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த கிளாஸில் பட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ கேர்ள் ஆகிடும். ஸோ கேர்ள் ஆகும்போது போய் ஹிட் ஆகிறது இல்லாமல் இருக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஐஸ் மேக்கப் ரொம்ப மினிமலாக நம்ம வச்சுருக்கிறதுனால லிப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா லிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா பாப்பப்பாக ரெட் பிங்க்ஸ் அந்த மாதிரியான ஒரு நல்ல கலரான ஒரு லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் கிளாஸ் போட்டிருக்கேன், ஐ மேக்கப்பும் உங்களுக்கு தெரியுது, ஃபேஸும் நல்ல ஒரு மாதிரி க்ளோயியாக இருக்குது, லிப்ஸும் நல்லா பாப்பப்பாக இருக்குது. ஸோ உங்கள் லுக்கே மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லைன்னா காலேஜ்க்கோ இல்லை சிம்பிளாக நம்ம வெளியே போகும்போதோ இந்த மாதிரியான மேக்கப்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப மினிமல் தான். ஸோ ஒரு மாதிரி அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸையும் மறக்காமல் பாருங்கள். எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். என்னோடய ஷார்ட் வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குது, அதையும் டெய்லி பாருங்கள். அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.